WWE எவல்யூஷன் செமையாக இருந்துச்சு. இயோஸ்கே ரியா ரிப்ளி மேட்ச் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. சடனாக நியோமி மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தான் ஜேட் கார்கில் வர்சஸ் நயோமி நோ ஹோல்ஸ் பார்ட் மேட்ச் நடந்துச்சு. அதில் ஜேட் கார்கில் தான் வின் பண்ணியிருந்தாங்க. நயோமி ஜேட் கார்கில் பியங்கா பெலர் தான் இனி வந்துட்டு விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு ஸ்டோர் லைன் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெக்கி லிஞ்ச், லைரா, பெய்லி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் செம கெமிஸ்ட்ரி 3 பேருக்கும். பெக்கி லிஞ்ச் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க. டிஃபனி ட்ரிஷ் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ட்ரிஷ் இந்த ஏஜில் 3 சால்ட்லாம் அடிக்கிறாங்க. அவங்க லெஜெண்டு தான். டிஃபனி சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிடுவாங்க இந்த மேட்ச்சில். டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ரக்கேல் ராக்ஸின் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அலெக்சா ஷார்லட் தான் செம டீமாக ரெசல்ட் பண்ணாங்க. ஆடியன்ஸ் ஷார்லட்டுக்கு நல்லா சியர் பண்ணாங்க. அலெக்சா ஷார்லட் டீமே வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சிருக்கலாம். அடுத்து ஜேசி ஜெயின் பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க. மன்ரோ ஹீல் டர்ன் பண்ணிட்டாங்க. ஜார்டனை சாம்பியன்ஷிப் வச்சு அடித்து தோக்கடிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில். அடுத்து விமன்ஸ் பேட்டில் ராயில் ஸ்டெஃபனி வாக்கர் வின் பண்ணிட்டாங்க. கிளாஷ் இன் பாரிஸில் விமன்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு ரெசல் பண்ண போகிறாங்க. ஜேட் கார்கில் தான் ஃபியூச்சர்னு WWE ஓவராக ஹைப் பண்ணாங்க. ஸ்டெஃபனி வாக்கர் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் விமன்ஸ் டிவிஷனாக இருக்க போகிறாங்க. WWE எவல்யூஷன் பார்த்தவங்க ஃபேவரட் மேட்சை கமெண்ட் பண்ணுங்கள்.